அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மை கதைகள் இருக்குது. ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்தில் தான் இறைவனை நாம் தரிசனம் செய்கிறோம். அந்த வகையில் பழனி முருகன் கோவில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது உண்டா, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை வழிபடுவது நல்லதா என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து செஞ்சிருக்கிறதாகவும் 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் கோவில் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக பழனி முருகன் கோவில் இருக்குது. இந்த கோவில் மட்டுமல்ல, கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை சுற்றி அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டுமே வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லப்படுது. திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனத்தை நாம் மேற்கொள்வது நல்லது. புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க நாம் ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மனிதனால் முடியாத ஒரு விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு
உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டிக்கோள தரிசனம் செய்வது பலன் பெறலாம். ஆண்டிக்கோளத்தில் பெரும்பாலுமே முற்றும் துறந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் வழிபடுறாங்க. மேலும் குடும்ப நலனை கடந்து வருபவர்களும் இந்த கோலத்தை தரிசனம் செய்து போராடுவாங்க. மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டிக்கோள தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஆண்டிக்கோளத்தில் பழனி முருகனை தரிசிப்பதால் முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் என்பதல்ல, எக்காரணமாகும் ஞானக்காரனாக இருக்கக்கூடிய முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறார். தீராத வழக்குகள் தீரவும், தீராத நோய்கள் தீரவும், தீர்ப்புகள் சாதகமாகவும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்கள் முருகன் ஆண்டிக்கோளத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவாங்க. மருத்துவரால் கைவிட்டப்பட்டவர்கள், நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோளத்தில் முருகனை தரிசித்தால் சாத்விகமாக அவர்களுடைய மனநிலை மாறும். மனம் சாந்தமுற்று மகத்துவம் பெற்று அமைதி அடையும். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டிக்கோளம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அனைத்தையும் துறந்தவர் மட்டுமல்ல, உண்மையான பக்தியுடன் ஆர்த்தாத்மாக ஆத்ம ஞானத்துடன் முருகனை மனதார வழிபடுவர்கள் எவராயினும் அதற்கு உரிய பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகத்தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கக்கூடியது பழனி முருகன் தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த முருகனை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உற்சவர் முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து வந்து கொண்டு பழனி முருகன் மலை மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காங்க. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லிவிட்டிருக்காரு. குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்ற பழனி முருகன் பணத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்த தலம் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். 3வது படைவீடு முருகன் முதலில் கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் திருஆவினங்குடி தலைமை 3வது படைவீடாக இருக்குது. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வான இலை சிவனின் அம்சம் என்பதால் இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசிப்பது மிகுந்த சிறப்பு பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.